குமரியிலே குருத்தாகி, காவிரியிலே மதுரையிலே மடந்தையாகி, புதுகையிலே குழந்தையாகி, மதுரையிலே மடந்தையாகி, காவிரி கரையிலே காலாரம் நிறந்து, கங்கை கரைவரை தோளோடு நிமிர்ந்து, கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி, காலத்தால் மூத்து கருத்தால் முதிர்ந்து, காணமாய் திரிந்து, வானமாய் சுரந்து, வனமாய் விளைந்து, உயர்ந்த தமிழில் முடக்கப்பட்டதை முறியடித்து முறியடித்து, போராடி போராடி, வேரோடி வேரோடி, வீழாத விரித்து வரும் வரலாற்றின் பக்கம் தோறும் பதிந்து, சேர சோழ பாண்டியர் மூவரசர் மடியிலே தவழ்ந்து, முச்சந்து தொட்டிலே கிடந்து, பாவலர் நெஞ்சத்திலே வளர்ந்து, பன்னிசைப்போர் நெஞ்சத்திலே துயின்று, பரிசில் பெறுவதற்கு பாயிரம் தந்து, பக்தி இலக்கியங்களுக்கு பாசுரம் தந்து, அடர்களையும் இடர்களையும் கடந்து, அலைகளையும் மலைகளையும் தாண்டி, பல கலைகளையும் நிலைகளையும் தாங்கி, நக்கீரன் நப்பூதன் நன்னாதன் நப்பசரை ஒக்கூர் மாசாத்தி ஒன் சாத்தன் தற்கோ இளங்கோ ஆண்பார் தேகும் அரபை முதல் முக்கடியும் தேன்பாலும் தெய்வ தமிழுக்கு அளித்திட்ட கம்பன், இவர்கள் ஊனோடும் உயிரோடும் ஊட்டி வளர்த்த அமிழ்தான கையிலே எடுத்துக் கொண்டு வந்து நம் பக்கத்திலே கொண்டு வந்து இன்றைக்கு வரை 21ஆம் நூற்றாண்டுகள் 19 நூற்றாண்டுகளாய் பாயிலும் நோயிலுமாக படுத்து கிடந்த பைந்தவளை கையிலே எடுத்து வந்து சீதனமாக கொண்டு வந்து நம்முடைய முன்னோர்கள் கொண்டு வந்து இந்த இடத்திலே கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய தலைமுறைகளுக்கு கையிலே கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அது நம்மோடு நின்றுவிடக் கூடாது. நமக்கு பின்னால் இருக்கிற தலைமுறைகளுக்கும் அவர்கள் தர வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இலக்கணம், செய்யுள், மரபு, புதுமை, பரணி, பள்ளு, களம்பகம், அந்தாதி, பிள்ளைத்தமிழ், உலா, உரைநடை, கட்டுரை, ஹைக்கு என எல்லா வடிவங்களிலும் அந்த தமிழுக்கு நிகர் வேறில்லை. எனவேதான் இன்றைக்கு கடவுள், கடல், நெல், யானை என்ற நூற்றுக்கணக்கான சொற்களுக்கு நூற்றுக்கணக்கான பொருள் இருக்கிற பொருள் உண்ட பிற சொற்கள் உள்ள தமிழுக்கு நிகர் வேறில்லை.